அம்மா சரணம், தாயே சரணம், அபிராமி சரணம், சத்குருவே சரணம். நாம் இப்போது அபிராமி அந்தாதி 9வது பாடலையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். பாடல்: கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவெற்பிற் பெருத்தன பாழ்அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கைச் சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என்முன் நிற்கவே. விளக்கம்: கருத்தன எந்தை தன். கருத்தன அப்படின்னா எண்ணத்தில், சிந்தனையில் அப்படின்னு வச்சுக்கலாம். எந்தை அப்படிங்கிறது சிவபெருமான், கண்ணன அப்படிங்கிறது கண்களை போன்றவள் என்பது பொருள். சதாவும் என் சிந்தனை உன்னை பற்றியே இருக்க வேண்டும் என கூறுகிறார். அஞ்ஞானிகளுக்கு சதாவும் உலகிய சிந்தனை இருக்கும். அதனால் மெய்ஞானத்தை அம்பாள்தான் தர முடியும். இதைத்தான் மணிவாசகர் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே என கூறுகிறார். அதாவது அஞ்ஞானம் அப்படிங்கிறத போக்கணும்னா அதற்கு நல்ல அறிவு தேவை. அந்த நல்ல அறிவாகவும் அவன்தான் இருக்கின்றான். மெய்ஞானத்தை தருகின்ற மெய் சுடராகவும் இறைவன்தான் இருக்கின்றான் என கூறுகிறார். ஆகவே அம்பாள் மெய்ஞானத்தை ஊட்டினால்தான் ஞானம் வரும். இப்போது நல்ல உணவு உண்டால்தான் நல்ல உணர்வை பெற முடியும். இதற்கு எடுத்துக்காட்டாக இப்போது மகாபாரதத்தில் பீஷ்மரால் திரௌபதியை களங்கப்படுத்தும் போது தடுக்க முடியாமல் போனதற்கு காரணம் தூயவன் அல்லாத துரியோதனனின் வீட்டு உணவை உண்டதே என அவரே திரௌபதியிடம் கூறியிருக்கிறார். அதே போல் இப்போ பச்சிளம் குழந்தைகள் பாலையே உணவாக கொள்வதால் அவர்கள் உள்ளம் பாலை போல உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பாடு எப்படி இருக்குமோ அது போல தான் நம்முடைய உணர்வும் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இப்போது அம்பாள் கருணை, ஞானம் என்பவைகளை தனது இரு திருமுலைகளாக கொண்டு விளங்குகிறாள் அப்படின்னு சொல்கிறாரு. அம்பாளது ஸ்தனங்கள் ஞானம் நிறைந்தவையாக இருக்க காரணம் சதாவும் சதாசிவனின் கருத்தில் இருப்பதால் என எந்தைத்தன் கண்ணன என்கிறார். கருத்தன என்பதை மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா என லலிதா சகஸ்ரநாமம் 28வது நாமத்திலும், எந்தைத்தன் கண்ணன என்பதை காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதீப நஸ்தனி என கூறுகிறது. மேலும் இப்போது சக்தியை பெற சிவம் தியானிக்கிறது எனவும் சிவத்தை பெற சக்தி தியானிக்கிறது எனவும் கூறுகிறார். அதனால்தான் எப்பவுமே கணவனது கண்ணிலும் கருத்திலும் மனைவியும், மனைவியின் கண்ணிலும் கருத்திலும் கணவன் இருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. இதையே ஔவையார் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் என கூறுகிறார். ஆகவே கருத்தன எந்தைத்தன் கண்ணன என்றால் என் தந்தையாகிய சிவபெருமானின் கண்களை போன்றவளே என்பது பொருள். அடுத்ததா வண்ண கனக வெற்பிற் பெருத்தன அப்படின்னா, வண்ண அப்படின்னா அழகான, கனக வெற்பிற் அப்படின்னா தங்கமயமான மேருமலை, பெருத்தன அப்படிங்கிறது பெரியது என பொருள். அம்பாளது ஸ்தனங்கள் தங்கமயமான மேருமலையைப் போல பெருத்திருக்கின்றன என கூறுகிறார். ஞானம் என்பது மலை போல் உயர்ந்தது, ஆகவே பெருத்துள்ளன என கொள்ளலாம். சர்வ பிரபஞ்ச ஜீவராசிகளுக்கும் அம்பாள் உணவு அளிப்பதால் அதற்கு தக்க ஸ்தனங்கள் பெருத்திருக்கின்றன என்றும் சொல்லலாம். இப்போ நம்மலாம் வீட்டில் எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அத்தனை பேருக்கு தக்க நம்மளாம் வீட்டில் சமைப்போம். அந்த சமைச்ச உணவை ஒரு சிறிய பாத்திரத்தில் வச்சுட்டோன்னா அதை சாப்பிட்றவங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. அதுவே நிறைய சமைச்சு பெரிய பாத்திரத்தில் வச்சிட்டோன்னா அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. அதனால்தான் இங்கே உணவு பரிமாறும்போது உண்பவரின் காதில் பானை சத்தம் கேட்காமல் பரிமாற வேண்டும் என்பர். அதனால்தான் இங்கே அகில அண்டகோடியின்ற அம்மையாதலால் உலக உயிரினங்கள் அனைத்திற்கும் ஞானம் ஊட்ட வல்லவள் என்பதை காட்ட பெருத்தன என்றார். எத்தனை பேர் இருந்தால் எத்தனை பேருக்கு தக்க நம்மெல்லாம் வீட்டில் சமைப்போமோ அதுபோல் அம்பாள் உலக உயிரினங்கள் அனைத்திற்கும் உணவு ஊட்ட வல்லவள்.
அதனால்தான் அத்தனை பேருக்கும் உணவு வழங்குவதால் அவளது ஸ்தனங்கள் பெருத்திருக்கின்றன என கூறுகிறார். அடுத்ததா, பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தன பாரம். பால் வேண்டி அழும் பிள்ளைக்கு விருப்பத்துடன் பாலூட்டி அருள் புரிபவள் என பொருள். மனமுடன் ஈவதற்கு நல்குதல் என சொல்வர். நல்குதல் அப்படின்னா தருதல், வழங்குதல், ஈதல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் இங்கே நல்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சிவபுராணத்தில் நலத்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி என சொல்கிறார். அதுவும் அருளோடு விருப்பத்தோடு தருதல் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அன்பின் முதிர்ச்சியே அருள். அது பலன் எதிர்பார்க்காமல் செய்வது அருள். அதுவே ஒரு தாய் அழுகின்ற தன் பிள்ளைக்கு பால் தருவது அன்பின் செயல். அதுவே தெருவில் அழும் அனாதை குழந்தைக்கு பால் தருவது அருட்செயல். இதைத்தான் இறைவன் உயிர்களிடம் எதையும் எதிர்பாராமல் கருணை புரிவதால் அவனுக்கு அருளாளன் என பெயர். இப்போ ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியில் குளக்கரையில் தன் தந்தையை காணாமல் கோபுரம் நோக்கி அழுத போது அருட்கருணையினால் அப்பன் ஆணையிட அம்மை பாலூட்டினாள் என்ற கருணையை அபிராமி பட்டர் சுட்டி காட்டுகிறார். அதனால்தான் அம்பாளுக்கு உண்ணாமுலையாள் என்பது அவளது நாமம். ஆகவே நல்கின என கூறுகிறார். இப்போ இங்க பால் அழுத பிள்ளைக்கு என கூறாமல் பால் அழும் பிள்ளைக்கு என கூறுகிறார். ஏனென்றால் அம்பாள் ஞான சம்பந்தருக்கு மட்டுமல்ல, அவரை போல தன்னை நோக்கி அழுகின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பால் ஊட்டுபவள் என்ற பொருளும் கொள்ளலாம். அம்பாள் அருள் தர தயாராக இருந்தும் அழாதது நம் குறை என்கிறார். அதனால்தான் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என திருவாசகம் கூறுகிறது. இப்போ பசுவின் பால் உடலுக்கு உணவு, அதுவே அம்பிகையின் பால் உள்ளத்துக்கு உணவு. ஸ்ரீ மாதாவின் பால் மாயை மயக்கத்தை போக்கும் என்கிறார். திருத்தன பாரமும் ஸ்தனங்களின் கணம் என பொருள். இப்போ தாயின் ஸ்தனத்தால் தாய்க்கு ஏதும் பயனில்லை. எப்போதோ பிறக்கும் பிள்ளைக்காகவே தனது சிறு வயது முதற்கொண்டே தாங்கி வருவதால் அது அவளுக்கு பாரமாகிறது. அதுபோல அம்பாள் ஞானஸ்வரூபி. அவளுக்கு ஞானம் தேவையில்லை, நமக்காக சுமப்பதால் அதனை திருத்தன பாரம் என்கிறார். இப்போ பெண்களுக்கெல்லாம் உள்ள ஸ்தனங்கள் அவளுக்கு பயன்படாது. எப்போதோ பிறக்க போற பிள்ளைக்காக தான் அவள் சிறு வயது முதலே அந்த ஸ்தனங்களை அவள் பாரமாக சுமைக்கிறாள். அதுவே அம்பாள் தனக்கு ஞானம் தேவையில்லை, ஆனால் தன் பிள்ளைகளான நமக்காகத்தான் அந்த பாரத்தை சுமக்கிறாள் என்பதனை திருத்தன பாரமும் என கூறுகிறார். அடுத்ததா ஆரமும். ஆரம் அப்படின்னா ஆபரணம், அதாவது மாலை என பொருள். திருமணம் ஆன பெண்களுக்கு திருமாங்கல்யம் ஒன்றுதான் கழுத்தை அலங்கரிக்கும் ஆபரணம் என சாஸ்திரம் கூறுகிறது. திருமணம் செய்து கொண்ட பெண் மற்ற அணிகலன்களை அணியாவிட்டாலும் மாங்கல்யம் ஒன்று மட்டும் இருந்தால் சுமங்கலி என மரியாதை பெறுகிறாள். மாங்கல்யம் என்பது மணவாளன் உள்ளான் என்பதை காட்டும் அடையாளம். இதனை திருமாங்கல்ய தாரண மந்திரம் கூறுகிறது. மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேத்துன என கூறுகிறது. இதன் பொருள் மஞ்சள் கயிற்றால் கட்டப்பட்ட மாங்கல்யத்தின் மூலம் புருஷன் தான் இருப்பதை வெளிப்படுத்துகிறான் என பொருள். ஆகவே அத்தகைய ஆரத்தை அம்பாள் அணிந்துள்ளாள். அதாவது திருமாங்கல்யம் என்னும் ஆரத்தை அம்பாள் அணிந்துள்ளாள் என கூறுகிறார். அடுத்ததா செங்கை சிலையும் அம்பும். செங்கை அப்படின்னா சிவந்த கை, அதுவே சிலையும் அப்படின்னா சிலை அப்படிங்கிறது வில், அம்பும் அப்படின்னா பானம் அப்படின்னு பொருள். அடுத்ததா அம்பாள் தனது சிவந்த இடது மேல் கையில் கரும்பு வில்லையும் வலது மேல் கையில் 5 விதமான புஷ்ப பானங்களையும் உடையவளாக உள்ளாள். இந்த 5 மலரன்புகள் என்னன்னா தாமரை, செங்கழுநீர், செவ்வள்ளி, செவ்வாம்பல், மாம்பூ என்பவை. கரும்புவில் என்பதனை மனதையும்
5 புஷ்பபானங்கள் 5 இந்திரியங்கள் என்பதனையும் குறிக்கும். இப்போ அம்பாள் கையில் வச்சிருக்கிற கரும்பு நமது மனமா, நமது மனதையே அவள் வில்லாகவும், அதாவது நமது பஞ்சேந்திரியங்களை அவள் புஷ்பபானங்களாக வைத்துள்ளாள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் நமக்கு இருக்குது. அந்த ஞானேந்திரியங்களான கண், காது, மூக்கு, வாய், தோல் என்ற ஞானேந்திரியங்களை அவள் புஷ்பபானங்களாக வைத்துள்ளாள் என கூறுகிறார். இதைத்தான் மனோரூபேசு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா என்று லலிதா சகஸ்ரநாமம் கூறுகிறது. அதாவது சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிற திறம் அரிது என தாயுமானவர் கூறுகிறார். அப்பேற்பட்ட மனதிற்கு ஒப்பான வில்லையும் பஞ்சேந்திரியங்களுக்கு ஒப்பான மலர் அம்புகளையும் அம்பாள் கையில் தரித்துள்ளாள் என்கிறார். இப்போ கரும்புவில் காமனுடையது, புஷ்பபானங்களும் அவனுடையது. அம்பாள் எப்படி கரும்பு வில்லையும் புஷ்பபானங்களையும் வச்சிருக்கிறாளோ அதுபோல காமனும் அதே மாதிரி கரும்பு வில்லையும் புஷ்பபானங்களையும் வச்சிருக்கிறான். கடந்த ஞானிகளாலும் கடக்க அரியது காமம். ஜீவ தோற்றத்திற்கு காமன் அவசியமானாலும் அவனை ஒரு காலகட்டத்திற்கு மேல் விரட்டிவிட வேண்டும். ஆனால் அவன் பிடித்து கொண்டவர்களை விடுவதில்லை. ஆகவே அவனை ஜெயிக்க அம்பாளை பிரார்த்தித்தால் அவர்களிடம் அவன் செல்லாதிருக்க அவனை கையில் பிடித்து வைத்துள்ளாள் என்பது பொருள். ஏன் அம்பிகையும் கரும்பு வில்லையும் புஷ்பபானங்களையும் வச்சிருக்கிறா அப்படின்னா, ஏன் காமனும் அதே மாதிரி தான் வச்சிருக்கிறான். அவன் ஜீவ தோற்றத்திற்கு காமன் அவசியம்தான். ஆனால் அதுவே ஒரு காலகட்டத்திற்கு மேலே அவனை விரட்டி விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் பிடித்து கொண்டவர்களை விடுவதில்லை. அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா அம்பாளை பிரார்த்தித்தால் போதும், அவர்களிடம் காமன் செல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே அடுத்ததா முருத்தன மூரலும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே முருத்தன அப்படிங்கிறது மயில் தொகையில் கீழே இருக்கிற அந்த வெண்மையான பகுதி இருக்கும், அதைத்தான் இங்கே முருத்தன அப்படிங்கிறார். மூரல் அப்படிங்கிறது பல் என பொருள். அம்பாளது பற்கள் மயில் தோகையின் அடி குருத்து போல வெள்ளை வெளேரென உள்ளது என கூறுகிறார். இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல்லு போனால் சொல்லு போகும் அப்படின்னு. அதுபோல் பல்லுடன் சிரிப்பதே சிரிப்பு, பல்லுவோடு சிரிக்கிறது தான் அழகாக இருக்கும் அப்படி இல்லையா? இது பற்றியே அம்பாளுக்கு சாருஹாசா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அப்படின்னா அழகிய முறுவல் உள்ளவள் என பொருள். தேவியின் 32 பற்களும் 16 எழுத்து கொண்ட ஷோடாட்சரி மந்திரமாக மேலும் கீழுமாக அமைந்துள்ளது என லலிதா சகஸ்ரநாமம் கூறுகிறது. எனவே பெண்களுக்கு பொன்னகை தேவையில்லை, புன்னகை போதும் என கூறுவர். அத்தகைய புன்சிரிப்பு கொண்டவள் என்கிறார். அப்படிப்பட்ட அழகிய புன்சிரிப்பு கொண்டவள் அபிராமி என்பதனை முருத்தன மூரலும் என கூறுகிறார். நீயும் அம்மே என் முன் நிற்கவே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மேற்கூறிய மங்கள வடிவுடன் கூடிய நீ அடியேன் முன் எழுந்தருளி காட்சி தந்து அருள வேண்டும் என்கிறார். இதில் அம்பாளை நீ என அழைக்கிறார். ஏன் இங்கே நீ அப்படின்னு சொல்கிறாருன்னா, நாமெல்லாம் நம்ம தாயைத்தான் மிக நெருங்கிய உறவாக கொள்வதால் அவளை வா போ நீ அப்படின்னு சொல்லுவாள். அதுபோல அபிராமி பட்டரும் தன்னை அறியா குழந்தை நிலையில் அபிராமியை நீயும் என அழைக்கிறார். அப்படி உரிமையா நீதான் ஏன் முன்னாடி நீதான் அருள் புரிய வேண்டும். நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்தருளி என் முன்னே நீ எப்படி அழகிய உருவுடன் காட்சி அளிக்கிறாயோ அதே போல என் முன் அருள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நீயும் அம்மே என் முன் நிற்கவே என கூறுகிறார். இப்போ இந்த அந்தாதி பாடலை ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னா, இப்போ நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி தொடங்கும் நாளிலோ அல்லது குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி குறைவாக இருந்தாலோ இந்த பாடலை பூஜை அறையில் முன் பசும்பாலை வைத்து அந்த பாலை வலது கையால் மூடி கருத்தன எந்தைத்தன் கண்ணன என்ற இந்த அந்தாதி பாடலை 16 முறை ஓதி அந்த பாலை
குழந்தைகளுக்கு தந்தால் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியுடன் ஞானமும் வரும் என்பதை காஞ்சி மகா சுவாமிகள் கூறியிருக்கிறார். இந்த பாடலுக்கு அப்பேற்பட்ட சிறப்பு இருக்குது. இப்போ எல்லாருக்குமே சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களா அப்படி பார்த்தோன்னா இல்லை இல்லையா? நமக்கெல்லாம் சமஸ்கிருதம் தெரியாது. அப்படின்னா இந்த பாடலை சொன்னாலே போதும், முற்றிலுமாக அவள் அருள் புரிவாள் என்பதை அம்பாள் என்றோ அல்ல, இன்றும் என்றும் அருள் புரிய காத்திருக்கிறாள் என்பது முற்றிலும் உண்மை என கூறி இந்த பாடலை முடிக்கிறார். நன்றி.